ஒரே வா ஃபயர் எபிசோடு கண்ணுக்கு தெரியுதுங்க. உண்மையாகவே விஜய் செம்ம கோவத்தில் சித்தப்பா மேலே இருக்கார். ரைட்டா, வெண்ணிலாவை இப்படிலாம் பண்ணது, அவங்கள வீட்டோடு அனுப்பிச்சி விட்டது, அவங்க அம்மா அப்பா இறந்தது, வெண்ணிலாவுடைய அம்மா அப்பா இறந்தது, வெண்ணிலாவுடைய தற்போதைய நிலைன்னு தன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் புரட்டி போட்டிருக்க ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோவத்தில் விஜய் இருக்கார். ஆனால் அதே சமயம் இப்போதைக்கு வெண்ணிலாவுடைய ட்ரீட்மெண்ட், வெண்ணிலாவை கேர் பண்ணுறது தான் முக்கியம், அவர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தெளிவும் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் வாண்டடாக சிக்கிறாரா என்ன தெரியல. சித்தப்பா இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜயோட வீட்டில். ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஆக்சுவலி இந்த அப்டேட் பார்த்த உடனே எனக்கு தோணுன விஷயம், என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு சரியான தீனி, எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு காத்துட்ருக்கோம்ல அந்த ஒரு தருணம் அப்படின்ட்டு விஜய்க்கான சரியான சீனுங்க இது. உண்மையுமே சொல்கிறேன், மாஸ் பண்ண போகிறார் தலைவர். உண்மையுமே இந்த அப்டேட்டில் செம்ம க்யூட், ரெட்டுனாவே அழகுதாங்க. அதில் நம்ம சூரியன் ரெட்டில் இருந்தால், நான் வந்து பொதுவாக அவரை ஒரு சூரியனாக சொல்கிறேன், காற்றுக்கண்ணவேலி அப்படிங்கிறத மட்டும் டார்கெட் பண்ணாமல் ஒரு ஹீரோ அப்படின்னாவே சூரியன் தானே. அது மாதிரி ரெட் கலர் ஷர்ட்டில் தாத்தாவும் பேரனும் செம க்யூட்டாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சித்தப்பாவுடைய நிலையை நினச்சதான் பரிதாபமாக இருக்குது. பொழந்து கட்ட போகிறாரு விஜய், சரியான கோபத்தில் இருக்கார். நான் இந்த இடத்துல ரைட்டருடைய திறமையை தான் பார்க்க போகிறேன், எந்த அளவுக்கு இதை கையாள போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து இது பெரிய சம்பவம். அது மட்டும் இல்லைங்க, கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டைரக்டர் போட்டிருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் இவர் சித்தப்பாவோட என்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாகவே விஜயோட சித்தி மட்டும் வரல அப்படின்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க சித்தப்பா பண்ணுறதுக்கு தெரியல, அவங்களும் பின்னணியில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லாத்தையும் நல்லவங்களாக தான் நம்ம வாழ்க்கையில் நினைப்போம். அதுக்கப்புறம் அவங்களுடைய நகர்வுகளில் இவங்கள போய் நல்லவங்களாக நினச்சிட்டோமே அப்படின்னு நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் சரி சீரியல்லையும் சரி நிறைய பேர் இடங்கள் அப்படி தோணியிருக்கு. பட் சித்தியை பொறுத்தவரையிலும் இது வரைக்கும் நல்லவங்களாக தான் காண்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பட் கணவரோட போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் போயிருக்காங்க. ஸோ சித்தியோட என்ட்ரி இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் சித்தப்பாவோடைய என்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. இன்னைக்கு அஜய் கிட்ட கூட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, என்னங்க ரொம்ப நாளாக உங்களை சீரியலில் காணும் அப்படிங்கும்போது அஜய் இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாரு. அதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்திக்கிறேன். ஸோ இன்றைய நாள் நிச்சயமாக ஒரு ஸ்பெஷலான அப்டேட் தான் இது இல்லையா. சித்தப்பாவை விஜய் என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாருன்னு இருக்கு. பட் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம், அதாவது நமக்கு யாரோ ஒருத்தங்க பண்ணிடுறாங்க, லைஃப்பில் ஏதோ ஒன்று நடந்துருது, பட் அந்த நடந்ததுனால அப்படிங்கும்போது நல்ல நிகழ்வு தானே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. வெண்ணிலாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இழந்துட்டாங்க, சுயநினைவு இருந்துட்டாங்க, வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. அது மாதிரி வெண்ணிலாவுக்கு எல்லாமே ட்ராபேக் தான். பட் விஜயை பொறுத்தவரைக்கும் காவேரி கிடச்சிருக்காங்களா அப்படிங்கிறது இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் இந்த 2 நாளில் நான் நினச்ச ஒரு விஷயம் அப்படி தான், ஏதோ லேட் மேரேஜ் சம்திங் அப்படிங்கும்போது யூடியூப் எனக்கு கிடைச்சதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையிலுமே சில அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் எனக்கு பிரணவ் கிடைச்சிருக்காருல அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நம்ம கிடைச்சிருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இருந்தாலும் விஜய்க்கு காவேரி கிடைச்சது சந்தோஷமாக இருந்தாலும் வெண்ணிலாவுடைய வாழ்க்கையையும் புரட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பெரும் குற்றமே. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.